Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆர் மார்னிங் டிஃபன் சொல்லலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு ஸ்கூப் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் மைதாவும் எடுக்கலாம், கோதுமை மாவும் எடுக்கலாம், ரைஸ் ஃப்ளாரும் நீங்கள் எடுக்கலாம். நான் மைதா எடுத்திருக்கேன். லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும் தண்ணி, கொஞ்சமாக நிறைய சூடு இருக்கக்கூடாது. ஸோ அது போட்டு நல்லா பிசைஞ்சு சாஃப்ட் டோவாக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த பவுலும் க்ளீன் ஆகிடும், உங்கள் கையும் நல்லா க்ளீன் ஆகிடும், நல்லா உங்களுக்கு ஒட்டாமல் சாஃப்டாக இருக்கும் இன்னும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், பவுலும் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ ஹேண்டும் பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சைடில் வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எந்த விதமான குக்கிங் எல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. கேபேஜ் லைட்டாக இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் உங்ககிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ, நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கோ அது எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் கேபேஜ், கேரட், பீன்ஸு, அப்புறமா ஆனியன் இந்த மாதிரி நல்லா முட்டைக்கு நீங்கள் கட் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஹர்ப் சேர்த்துக்கலாம். நான் ஒரிகானோ ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது இந்த மாதிரி பீஸா பர்கர் வாங்கும்போது சாஷேஸ் வரும் இல்லைங்களா, அந்த சாஷேஸ் தான். சில்லி ஃப்ளேக்ஸும் இந்த மாதிரி ஒரு 2 சாஷேஸ் நான் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா விட்டுடலாம், நோ ப்ராப்ளம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. க்ரீன் சில்லி பேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மெயின் இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா இந்த க்ரீமி சீஸ் தான். இந்த சீஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ஹீரோ சொல்லலாம் இந்த டிஷ்ஷுக்கு. இது 2 ஸ்கூப் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மல் க்யூப்ஸ் வரும் இல்லைங்களா, அது கிரேட் பண்ணி அதெல்லாம் போடாதீங்க. இந்த மாதிரி க்ரீமி சீஸ் போட்டால் தான் இந்த டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உப்பு நான் போட்டுட்டேன் ஆல்ரெடி, அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு திக்காக இருக்கணும். உங்களுக்கு ஃப்ளோவியாக தண்ணி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணும்போது உள்ளே ஸ்ப்ரெட் ஆகிடும், இல்லைன்னா லீக் ஆகிடும். இந்த மாதிரி திக்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இது ரெஸ்ட் எடுக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். நம்ம ரெடி பண்ண டோ இப்போ பார்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த டோ நம்ம இந்த ஷீட்டில் போட்டுக்கலாம். இது சிலிக்கான் ஷீட்டு. நான் ஆதர்ஸ் ஏஜென்சியில் தான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி இதோட வீடியோ நான் போட்டிருக்கேன், ஷாப்பிங் வீடியோ, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா மெலிசாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சமோசாக்கு மேலே ஷீட் போடுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். நல்லா கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட எந்த விதமான கட்டரும் இல்லை, அதனால நான் இந்த மசாலா லிட் இருக்கு இல்லையா, அந்த லிட்டு யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஷீட் நீங்கள் ப்ரியோராக நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வைக்கலாம். அது எப்படி ஸ்டோர் பண்ணணுன்ட்டு அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோலேயே பாருங்கள். இப்போ ரிமைனிங் டோ நம்ம எடுத்துக்கலாம். இது எடுத்துட்டு நம்ம மறுபடியும் அதே மாதிரி ரோல் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த இது இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மாவு, மைதா மாவு, நீங்கள் என்ன மாவு யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷீட்ஸு நீங்கள் மாவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணலைன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிக்கும். கண்டிப்பாக நீங்கள் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரிமைனிங் டோ நம்ம நல்லா உங்களுக்கு ஸ்ப்ளிட் இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு வந்து நான் திக்னஸ் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி மெலிசா இருக்கணும். நீங்க வந்து கொஞ்சம் நல்லா வந்து குண்டா நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா ஸ்டீம் பண்ணும்போது உங்களுக்கு வேகவே வேகாது, குக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி மெலிசா எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ரிமைனிங் டோ இருக்கு இல்லைங்களா, இந்த டோவும் அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ரிப்பீட் பண்ணணும் மறுபடியும் அதே ப்ராசஸ்ஸு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷீட்ஸும் அந்த டோவும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்டஃபிங் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஷீட் எடுத்தோமா, அந்த டோ எடுத்தோமா, மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ இது எப்படி ஸ்டோர் பண்ணலாம் இந்த ஷீட்ஸு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் எப்படி நல்லா பிரிஞ்சு இருக்கு பாருங்கள். ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க. அதுலேயும் வந்து நல்லா இந்த மாதிரி இந்த மாவு வந்து டஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. 1 வீக் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து ஜஸ்ட் ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டஃபிங் வந்து 1 வீக் ஸ்டோர் பண்ண முடியாதுங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு 2 to 3 days மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ லைட்டாக ஸ்டஃபிங் எடுத்துக்கோங்க. இந்த ஷீட்டில் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து நிறைய அந்த மடிக்கணும், அந்த எக்ஸ்பர்ட் அதெல்லாம் தேவையில்லைங்க. ஜஸ்ட் இப்படி எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிடணும், அவ்வளோதான். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக டோ இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த விதமான வாட்டரும் அந்த ஒட்டணும்ன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மைதா மாவு அந்த லிக்விட் வந்து நீங்கள் அது போட்டு தான் ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நான் அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது. ஸோ பாருங்கள், நான் ஃபுல்லாக இப்போ வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்டீமர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டீமர் எடுத்துக்கோங்க. ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி வேக வைப்பீங்க இல்லைங்களா, அது தட்டி எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆயில் நீங்கள் போடலைன்னா அது ஃபுல்லாகவே ஒட்டிக்கும், கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி 2 நான் வச்சுக்கிறேன். இது கம்ப்ளீட் வந்து குக்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes போதும். இட்லிக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வைப்பீங்களோ அதே நேரம் தான் இதுக்கும் எடுக்கும். ஸோ நம்ம இட்லி குக்கரில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes நான் விட்டுடுறேன். 10 minutesக்கு அப்புறம் பாருங்கள், பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்தி. வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. கெச்சப்போட வச்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ, நிறைய க்ளீனிங் வீடியோ, குக்கிங் வீடியோ இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.